ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள். இதில் மீன் வச்சுருக்கிறேன். நடுவில் சோறு கொஞ்சம் அதுங்க காலையில் சாப்பிட்டு மிச்சம் வச்சது. இப்போ நான் கதவை திறக்கிறேன் பாருங்கள். 2 பூனையும் ஓடி வரும். சின்ன பூனை, கருப்பு பூனை, பொம்பளை பூனை. அது என்ன வேகமாக ஓடி வந்து ஆக்டிவாக இருக்குதுன்னு பாருங்கள். பெருசு வந்து ஆண் பூனை கொஞ்சம் அப்பாவியாக இருக்கும். எதையும் டக்குன்னு வாய் வைக்காது. மோந்து பார்த்து அதை சுற்றி வந்து அது பிறகு தான் டக்குன்னு சாப்பிட தொடங்கும். உடனே எடுத்ததோடு வாய் வச்சிடாது. அது கடையில் இது சாப்பிட்டு முடிச்சிடும். குட்டி இருக்குல்ல, அது கடையில் சாப்பிட்டு முடிச்சிடும். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நான் கதவை திறக்கிறேன். ஒரு நிமிஷத்தில் 2 ஓடி வருங்க பாருங்கள். அது எப்படி வந்து வேகமாக வருதுன்னு பாருங்களேன். ஒரே நிமிஷத்தில் வந்துட்டோம் பாருங்கள். இது பார்த்தீங்களா? எது ஃபஸ்ட்டு வந்து பெருசு தான் வந்துச்சு. ஆனால் திங்கிறது எது திங்குதுன்னு பாருங்கள் வேகமாக. இன்னும் இது வாய் வைக்கவே இல்லை. ஏன்னா கொஞ்சம் மீனில் மஞ்சளும் உப்பும் போட்டு நான் ஆஞ்சி வச்சேன். அதனால் யோசனை பண்ணி மோந்து பார்க்குதுங்க, சாப்பிட்லாமா வேணாமான்னு. இன்னும் அது வாய் வைக்கல பாருங்கள். பெருசு சின்னதை எடுத்து சாப்பிட்டுச்சு. பார்த்தீங்களா? யார் ஃபஸ்ட்டு எடுத்தது? சின்னது கருப்பு குட்டி தான் வேகமாக எடுக்குது. பெருசு வந்து பிராணி. அதுக்குள்ளே இதை மொத்தம் 6 வச்சுருக்கிறேன் பாருங்கள். எது திங்குது பார்த்தீங்களா? இதை இங்கே வச்சுருக்கிறத விட்டுட்டு அங்கே போய் அதுக்கிட்டேருந்து பிடிங்க அதை திங்க விடாது. திருப்பிட்டு திங்க வருது. இப்படி தான் அது வந்து அங்கே போய் திங்குது பாருங்கள் கீழே. இது அதுக்கு வச்சுருக்கிறது திங்காது. பெருசுக்கிட்ட இருக்கிறத வந்து வாயிலிருந்து பிடுங்கிட்டு போயிடும் திங்கக்கூடாதுன்ட்டு. அது என்னமோ அப்படி ஒரு பழக்கம். இத்தனை இங்கே இருக்குல்ல, இதை எப்படி விட்டுட்டு திருப்பிக்கிட்டு இங்கே வந்து எடுக்குது. அது மாதிரி அது வச்சுருக்கிறத எடுக்காது. எப்போவுமே இந்த பெருசை திங்கக்கூடாதுன்னு அது வாயில் இருக்கிறத கக்கிட்டு போயிடும், பிடுங்கிட்டு போயிடும். அவ்வளோ பெரிய உஷார் அது. ரொம்ப உஷாரான குட்டி. சின்ன குட்டியாக இருந்தாலும் உஷாரான குட்டி. இது பெருசு ரொம்ப அப்புறாணி. அப்படியே விட்டுடும். தூக்கிட்டு போய் வெளியே வச்சு எடுத்துங்கிது பாருங்களேன். இங்கேருந்து இருக்கிறது பிடுங்கிட்டு போனதை. அது மீன் மட்டும் கொஞ்சம் சுலபாக தான் தின்னோம். சின்னது முழுசாக எடுக்கிறது தான், பிடுங்கிறது தான் பெருசாக இருக்கும் அது. ஆனால் திங்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். அதை விட்டுட்டு இங்கே வரும் பாருங்கள். அதை முழுசாக திங்கி தான் என்னமோ. ஒரு குணம் வந்தால் தின்னும், இல்லாட்டி போட்டுட்டு இங்கே வந்து இதுக்கிட்டு இருக்கிறத பிடிங்கி தின்னும். இதை திங்கிதா இல்லையான்னு பார்த்துக்குது. அதை குட்டின்னு தான் பாரு, நல்ல ஆக்டிவாக இருக்கும். அது எங்கேயே இருந்து வந்தது அது. இதுதான் இங்கேயே பிறந்த பூனை. இந்த வெள்ளை பூனை தாய்ப்பால் குடிக்காத பூனை. தாயும் விரட்டி விட்டுரும் பால் குடிக்க வந்துச்சுன்னா. இந்த மாதிரி உள்ளது. இது பாருங்கள், என்ன வந்து மறுபடிக்கு எடுக்கணும்னு தோணலைப்பா. அந்த சுறுசுறுப்பாக இருக்க பார்த்தீங்களா, வந்து வேகமாக திங்கணுண்டு. இதை சுற்றி வருது, அதை சுற்றி வருது. கொஞ்சோண்டு உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு கலந்து வச்சுட்டேன். கழுவி வச்சது மீன். அதனால் யோசனை பண்ணுது. பச்சை மீனாக இருந்தால் உடனே டக்குன்னு எடுத்துறியுது. இந்த கழுவி வச்ச மீனாக இருக்குங்காட்டியும் யோசனை பண்ணுதுன்னு வைங்களேன். அதை வெளியே கொண்டு போய் வச்சுட்டு அது திங்குது. அது ஒன்று திண்டாலும் சரி, அரை திண்டாலும் சரி, இது திங்கிறது வந்து பார்த்தீங்களா? இங்கே தட்டில் இருக்கிற திங்கலாம் எடுக்கலாமா இல்லையா? தட்டில் இருக்கிறத வந்து எடுக்காது. சரிங்களா? தட்டில் 2 இருக்குல்ல, அது எடுக்கலாமா இல்லையா? அது திங்கிறது தான் வேணுமா? அது என்னமோ அதுக்கு ஒரு பழக்கம். இதுக்கும் வருது. சரி, தட்டில் கதை எடுத்துக்கலாமா இது கொடுத்துட்டுன்னு பார்க்குது. அதை திண்டுக்கிட்டு இருந்தது திங்க விட்டாதாக்குது பாருங்கள். என்ன அநியாயம் பண்ணுது இது. இப்போ மறுபடியும் வேறு தட்டில் வந்து எடுத்துச்சுன்னா அதை விட்டுட்டு
திருப்பி இதுக்கிட்ட இருக்கிறது தான் வந்து கேட்கும். இது எப்போவுமே இதுக்கிட்ட இருக்கிறது தான் கேட்காது. என்ன அது குணமோ தான் எடுக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துட்டா கூட அதை விட்டுவிட்டு இது வச்சுருந்தா இதுக்கிட்ட வந்து பிடிங்கிடும். யோசிச்சு பார்த்துட்டு அவ்வளோதான். அது தின்றுட்டு இருந்தாலும் ஒழுங்காக தின்னும். இது வந்து பிடிங்கிருச்சுல்ல, அப்படியே போட்டு போயிடுச்சு பாருங்கள். போச்சு. வாடா தின்ற வாடா, வாமா தின்னுவா. நீ தின்னுமா தா தின்னு எடுத்து தின்னு. அவ பிடிங்க. நீ தின்னுமா. நீ தின்றதாங்க. வா வந்து தின்னு. வா அப்படி ஏடு வா இந்த தின்னு அதை தின்னு. தின்னுமா நல்லா இருக்கும்டா. தின்றா. கொஞ்சோண்டு உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு கலக்கிட்டாண்டே திங்க மாட்டேங்குது. இல்லாட்டி தின்னும். தின்னுமா. தின்னு நல்லா இருக்கும். தின்னு. அதே யோசனை பண்ணி அதை வந்து அதை பிடுங்கிருச்சு பாருங்கள். சீக்கிரம் தின்னு. என் கையில் இருந்தாலுமே சரி, அந்த குட்டி பூனை கையில் இருக்கிறத பிடுங்கிட்டு போயிடும். இது வாய் கிட்டக்க கொண்டு போய் வச்சோம்னா கூட இந்த பெரிய பூனை கீழே போட்டால் தான் தின்னும். தட்டில் வச்சோம்னா கூட தட்டில் இருக்கிறத எடுத்து கீழே வச்சு தான் தின்னுமே தவிர தட்டோடு திங்காது. அப்படி நல்ல பூனை. இந்த வெள்ளை பூனை ரொம்ப நல்ல சாஃப்டான பூனை. நல்ல குணம். பசிச்சா வந்து கேட்கும். ரொம்ப தொல்லை கொடுக்காது. பாசத்துக்கு ஏங்கும். 5 நிமிஷம் சேரை போட்டு வெளியே உட்காந்துட்டோம்னா நம்ம கால்கிட்ட வந்து உட்காரும்போது அதில் சந்தோஷம் நம்மளுக்கு தெரியும். ரொம்ப அருமையான பூனை. எனக்கு ரொம்ப பிடிச்ச பூனை. சும்மா 6 துண்டு மீன் தான் வச்சேன், ஜாஸ்தி கூட வைக்கலை. இது அந்நேரம் தின்று முடிச்சிருக்கோம். அது வந்து பிடுங்கினதுனால தான் இது போட்டு போனது. இப்போ நான் மறுபடியும் மல்லு கட்டி சாப்பிடுன்னு சொன்னதோட தின்னுன்னு சொன்னதுனால வந்து திங்குது. அப்போ இதுக்கு நம்ம பேசுகிறதுல ஓரளவுக்கு புரியுதுன்னு தான் அர்த்தம். இதுங்களுக்கும் வந்து ஒருத்தர் வந்து சீண்டனா போட்டுட்டு போகிற பழக்கம், அடுத்தவங்க கேட்குற பழக்கம் எல்லாம் மனுஷருக்கு இருக்கிற பழக்கம் பெரும்பாலும் மிருகங்களுக்கும் இருக்கத்தான் செய்யுது. இதுங்களும் பாசத்துக்கு ஏங்குது. ரோசம் வருது, பிடுங்கினதோட ரோசம் வந்து விட்டுட்டு போகுது. எல்லாமே இருக்குது. இது நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒரு பாடமாக இருக்கும். இந்த ஒரு மீனும் யார் எடுக்கிறான்னு பார்ப்போம். லாஸ்ட்டாக அதை முழுசாக யார் திங்கிறான்னு பார்த்துட்டு இது பண்ணுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஒரு மீன் இருக்குல்ல, இந்த ஒரு மீனுக்கு தான் இப்போ போட்டி. இதுவும் திங்குது, அதுவும் திங்குது. ஆனால் இந்த பெருசு எடுத்து தின்றுச்சுன்னா கூட அந்த சின்னதை சாப்பிட்டு முடிச்சிருச்சுன்னா உடனே வந்து பெருசு இருக்க வாயிலுக்கு மறுபடியும் பிடுங்க பாருங்கள். வேணான்ட்டு போனால் தான் ஆச்சு. தின்னுமா தின்னு இங்கே வா தின்னு அதை தின்றா தின்னு வா இந்தா தின்னு அதை அங்கே வச்சுருக்கேன். தின்னுமா இருக்கணும்னு இருக்க தின்னு அப்படி எடுத்துன்னு இப்போ இதை எடுத்துக்கிச்சு. இதை முழுசாக அது திங்க விடுதா இல்லை பாதியில் வந்து பிடுங்குதான்னு பாருங்கள். அது திங்கிற வரைக்கும் தான் இது திங்க முடியும். அது திண்டு முடிச்சிருச்சுன்னா உடனே இதுக்கிட்ட இருக்கிறத வந்து பிடுங்கும். இல்லாட்டி திங்காத விட்டுட்டு பண்ண தலையில் முட்டி தடுக்கும். அது நான் மட்டும் தான் திங்கணும். ரொம்ப ஆக்டிவான பூனைங்க. இதுங்க கூட ஒரு 5 நிமிஷம் பொழுது செலவு பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கும் காட்டுவோம். சில பேர் வந்து மிருகங்களை பக்கத்தில் வச்சுருக்க மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. அதனால் நம்ம இதை போட்டு காட்டுக்கிறப்போ அதுங்க மேலே ஒரு வெறுப்பு இல்லாமல் ஒரு பாசம் வரட்டுமே அப்படிங்கிறதுக்காண்டி தான் இப்படி நம்ம பூனைங்களை வளர்த்துறதுனால
வீட்டில் டக்குன்னு ஒரு பூச்சி புட்டுங்க வந்து நுழையிறதுக்கு பயப்படும். வர்றது எப்படியா இருந்தாலும் வந்து தான் தீரும். இருந்தாலும் ஒரு 10% நம்மளுக்கு ஒரு குறையும் பாதுகாப்பு இருக்கும். நம்மளுக்கு காட்டி கொடுத்துரும் வருதுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இதுங்களை விரட்டிட்டு போகும், முறைக்கும், பார்க்கும், எல்லாம் பாருங்கள் போட்டு போயிடுச்சு. இது அவ்வளோதான், அது பசி அடங்கிடுச்சின்னு அர்த்தம். 2 3 சாப்பிடுச்சு இல்லையா, 3ஆவது சாப்பிட்றப்ப அதை வந்துச்சு எடுத்துருச்சு. 3 சாப்பிட்டுட்டு இது 3 சாப்பிட்ருக்குது. அவ்வளோதான் பாருங்கள். அதை விட்டுட்டு இங்கே வருது பாருங்கள். இதை விட்டு போயிடுச்சு. தான் வேணுமா, அதை முழுசாக திங்கலை. இப்படி தான் அதுங்களுக்குள்ளே ஒரு ஒத்துமையாக இருக்கும். அதுங்களுக்குள்ளே ஆசை பசையாக இருந்துக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காண்டி தான் உங்களுக்கு நான் போட்டேன். தேங்க்யூ வெரி மச். பார்த்ததுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நல்லபடியாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு சொல்லுங்கள், நான் திருத்திக்குவேன். நல்ல கண்டென்ட்ஸாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அமையும் இன்ஷால்லா கொடுப்பேன். டைம் வரும், அதுக்கு பார்ப்போம். அது கொஞ்ச நேரம் விட்டுட்டு வந்து கூட மறுபடியும் இருந்தால் தின்னும். ஒரே முட்டை திண்டா மட்டிக்கிட்டு வருதுண்டு. இது வாய் உழஞ்சா முடிச்சுட்டு போகும் குட்டி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். முடிச்சுக்கலாம் வீடியோவை, ரொம்ப லாங்காக போகுது. புதுசாக பார்க்காதனாலும் பாருங்கள். இதை கொஞ்சத்தை க்ளீன் பண்ணிட்டு போதுங்களா இல்லையான்னு தெரியும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அது பாருங்கள், வெளியே உட்காந்துருக்குது. இதை முடிச்சுட்டு இப்போ அதையும் திங்குது. குட்டி லேசான குட்டி இல்லை, நல்ல சுட்டியான குட்டி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.